கீரை பொரியல் பண்ண போகிறோம். அதுக்கு வல்லாரைக்கீரையை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு நல்லா கழுவி வைக்கணும். அதுக்கு தேவையான பொருட்கள் தேங்காய், வத்தல், வெங்காயம், மஞ்சத்தூள், கடுகுண்டு பருப்பு. இப்போ கீரை செய்கிறதுக்கு ஒரு வானொலி அடுப்பில் வச்சாச்சு. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் சூடாகிடுச்சு, கடுகை போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிச்சு, வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வத்தல் போட்டுக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கலாம். இப்போ கீரையை போட்டுக்கலாம். கீரை பார்க்க தான் அதிகமாக இருக்கும், வதங்கினோன்னு சுருங்கிடும். கொஞ்சமாக இருக்கும். கீரை வதங்கினோன்னு உப்பு சேர்த்துக்கணும். வதங்கினோன்னு உப்பு சேர்த்துக்கணும். கீரையில் தண்ணி சேர்க்காமல் வதக்கணும். சிம்மில் வச்சு வதக்கணும். இந்த வல்லாரைக்கீரை கசப்பாக தான் இருக்கும், ஆனால் உடம்புக்கு நல்லது. வல்லாரைக்கீரை சாப்பிட்டா நல்லா ஞாபக சக்தி இருக்கும்னு சொல்லுவாங்க. குழந்தைகளுக்கு வாரத்துக்கு ஒரு தடவை இந்த வல்லாரைக்கீரை செஞ்சு கொடுங்க, நல்லது ஞாபக சக்திக்கு. கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்லேயே போடணும், நான் மறந்துட்டேன். கீரை நல்லா வதங்கி வந்த பிறகு தான் உப்பு சேர்க்கணும். ஃபஸ்ட்லேயே உப்பு சேர்த்தோம்னா அதிகமாகிடும். ஆனால் வதங்கினோடனே கீரை ரொம்ப கம்மியாகிடும். அதனால் கொஞ்சமாக தான் உப்பு சேர்க்கணும். இப்போ வல்லாரைக்கீரை நல்லா வதங்கிடுச்சு. தேங்காய் சேர்த்துக்கலாம். வல்லாரைக்கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு.